தமிழக அரசு எடுத்த முடிவு கொடுத்து உங்களோட கருத்து என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவு மீறி தீவை ஏற்றி இருக்காங்க. பட் இதுக்காக நீதிபதி மேலேயே எது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பாக்குறீங்க? இல்ல, அதை நான் நீதிபதி அவர்களும் அதை பண்ணியிருக்க கூடாது. தமிழ்நாடு அரசும் இவ்வளவு கவனம் பண்ணியிருக்க கூடாது. இந்த அறநிலைத்துறை அங்க போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பழை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பத்தியில, அந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை உருவாகுது. அது பல ஆண்டுகளா அது வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயிலில் நம்ம தீபம் ஏற்றுறது, தைப்பூசத்துக்கு ஏற்றுறோன்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது. என் முருகன் நேற்று வந்தவன் இல்லையே. திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்னைக்கு நேற்று இல்லையே. அப்போ ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு, ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா, பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக தான் எல்லாம், சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதான். மதத்துக்காக மனிதன் இல்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதன் தான். அப்போ என்ன பண்ணணும்னா, இரு சமய வழிபாட்டுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி, அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்கள் தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவார், இல்லை எங்கள் துறை சார்ந்த யாராவது வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளுக்கெல்லாம் உறவு பெருகன்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தா இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க, அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை நாளாச்சு இந்த கேள்வி கேட்டே இருக்கீங்க. இங்கே இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை தீர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுறாங்களா? இடலை. ஏன்னு கேளுங்க, ராமர் கோவில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்றாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை பொது தொகுதியில் நிறுத்தி தோக்கடிச்சு போறாரு. அப்ப அந்த பிரச்சனை சேர்த்து முடிஞ்சிருது, அது முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் கட்டினவன அந்த பிரச்சனை இல்லை. இப்ப அந்த பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்ய உனக்கு வழி இல்லை. அப்ப நீ என்ன பண்ற, எங்க முருகனை ஏன் இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேல உனக்கு இப்ப பாசம் வருது? ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தல, அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தல? 15 ஆண்டுகளா பிஜேபி இருக்கு, பல 100 ஆண்டுகளா அந்த இடத்துல எங்க பாட்டன் கோயில் இருக்கு. அங்க ஏன் நீ விளக்கத்த வரல? தேர்தல் 2 மாசம் இருக்கும்போது விளக்குன்னு நிக்கிறியா? என்ன அர்த்தம் அது? அப்போ நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை புரிவிக்கிறிய ஒழிய, உண்மையிலே என் பாட்டன் மேல முருகன் மேல பக்தி இருந்தா நீ அப்பவே ஏற்றிருக்கணும். நீ நாட்டுல நல்லாட்சி கொடுக்கணும், சமூக நல்லிணக்கம் இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது.